ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில ஆடிப்போரம் வருது இல்லைங்களா, அதனால அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். சக்தியில ஆடிப்போரத்துல வந்துங்க எத்தனையோ நன்மைகள் அம்மா பக்தர்களுக்காக வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா சக்தியில முதல்ல கஞ்சி கலையம் எடுக்கிறோம், பால விஷயம் பண்றோம், அக்னி சட்டி எடுக்கிறோம். எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்குது. சக்தியில கஞ்சி கலையை நம்ம எடுத்து உச்சியில வச்சு தலையில வச்சு செமந்து போய் அம்மாவுக்கு படைச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு இது வரைக்கும் தீராத வியாதி எல்லாம் தீரும், ஊழ்வனை தனியும் இல்லை அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சக்தியில அந்த உச்சிகளை வச்சு அந்த கஞ்சி காலத்தை தூக்கிட்டு போகும் பொழுது குண்டலினி எழும். ஆமாங்க, நீங்க யோகாசனம் பண்ணி தியானம் பண்ணி தவம் பண்ணி குண்டலினி எழுப்புற வேலையெல்லாம் அவசியமே இல்லை. இதுல சாதாரணமா அம்மாவுடைய கஞ்சி காலத்தை எடுத்து ஆடிப்போற கஞ்சி காலத்தை எடுத்து தலையில உச்சியில வச்சீங்கன்னா சிம்மாடு மடல ஒன்றும் கூட்டாம சும்மா வைங்க, சாதாரணமா வச்சீங்கன்னாவே குண்டல்னு எழும். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது அப்படின்னா இருக்குது. சக்தியில ஒரு பக்தர், அவர் வந்துங்க பெண், எழுத படிக்க தெரியாதவங்க, சாதாரணமா அவங்க வந்து இருமடிக்கு மட்டும்தான் மருவத்தூர் வருவாங்க, மற்ற விழாக்கள்ல மன்றத்துல செஞ்சுக்கிறாங்க. அந்த சக்தி அவங்க மன்றத்துல கஞ்சிக்கலை ஊர்வலம் நடக்கும் பொழுது விநாயகர் கோவில்ல இருந்து அவங்க மன்றத்துக்கு வரும் ஊர்வலமா. விநாயகர் கோவில்ல கஞ்சி கலையத்தை எடுத்து அவங்க தலையில வச்ச உடனே கையை விட்டுருவாங்க, எடுத்துப்பாங்க ரெண்டு கையும். ஏன்னா அந்த கஞ்சி கலையை வச்ச உடனே சுத்த ஆரம்பிச்சிடும் அவங்க தலையில இருந்து, கரகரன்னு சுத்து பம்பர மாட்டோம். அவங்க அப்படியே ஊர்வலமா வருவாங்க. அந்த கஞ்சி அப்படியே நாலா பக்கம் ஸ்ப்ரே ஆகும், தெரிக்கும் நாலா பக்கம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கஞ்சி கலையத்தை தலையில வச்ச உடனே குண்டல் எழுந்து மேல வந்து இந்த சாஸ்திராதலம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரை சுத்த ஆரம்பிக்குது. அது மேல இந்த கஞ்சி கலை கோரனால கஞ்சி கலையும் சுத்துது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? எத்தனையோ காலம் யுகமா தவம் பண்ணி அடைய வேண்டிய நிலைய அம்மா ரொம்ப எளிமையா கஞ்சி கலைத்துக்கு தலையில் வச்சாலே அந்த கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சக்தியில அப்படி நம்ம அந்த கஞ்சி கலையத்தை எடுத்து அம்மாவுக்கு படைச்சிட்டு அதை மருவத்தூர்லயே போட்டு வந்துடக்கூடாது. அதனால மன்றத்தில் எடுத்தாலும் சரி, சக்தி பேர் எடுத்தாலும் சரி, ஒரு கஞ்சி கலையத்தையாவது வீட்டுக்கு கொண்டுகிட்டு வரணும். கொண்டுகிட்டு வந்து கொஞ்சம் கஞ்சியோடு கொண்டு வாங்க. வீட்டில் மற்றவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க வராமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க, ஒரு பருக்கையாவது சாப்பிடணும். அப்புறம் கொஞ்சம் காகத்துக்கு வைக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து காக வடிகள் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அம்மா சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் செய்யணும் சக்தியில. அப்புறம் அந்த கஞ்சி காலத்தை கழுவி சுத்தப்படுத்தி வருஷத்தை போட்டு பெயிண்ட்லயே சாக்பீஸில் நல்லா தெரிகிற மாதிரி பெரிய எழுத்துல எத்தனாவது வருஷம் எழுதி அப்புறம் அதை வந்து நம்ம பாதுகாப்பான இடத்துல வச்சிடணும். ஏன் அப்படின்னா, இந்த கஞ்சி கலைத்தை என்ன செய்வது என்பதை பற்றி வருங்காலத்தில் சொல்லி தருகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க சக்தியில. அதனால வருஷா வருஷம் இருக்கிற கஞ்சி கலையத்தை தவறாம பத்திரமா வச்சிருங்க. மேலும் சக்தியில இப்போ பால விஷயம் பண்றோம் இல்லைங்களா, பால விஷயம் கஞ்சி கலையும் பால விஷயம் எதையுமே நம்ம தூக்கி தலையில் வச்ச உடனேயுமே அதுல கையில் ஏந்தின உடனேயுமே நம்ம என்ன செய்யணும், நம்ம வேண்டுதலெல்லாம் வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு அந்த வழிபாட்டு முறை கம்ப்ளீட்டா பூர்த்தி செய்யணும். பால விஷயம் பண்ணும் பொழுது கொஞ்சம் பாலை நம்ம நிறுத்திக்கணும். அப்படித்தான் செய்யறோம். கொஞ்சம் நிறுத்திக்கிட்டோம்னா அதே பிரசாத பால் ஆகுது. இதுக்கு நிறைய பேர் சந்தேகம், எனக்கு கூட ஆரம்ப சந்தேகம் இருந்தது. அது எப்படி சுயம்பு மேல் உழுகாம நம்ம பாட்டு நிறுத்திக்கிட்டா அது எப்படி அம்மாவுடைய அருள் அதுக்கு வரும், அபிஷேகமாயி அது கீழே வலிஞ்சு வந்து எடுத்தாவல்ல ஆகுன்னு நினைப்போம். அப்படி இல்லை. கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, கம்பி மேல தண்ணி விழுந்தா தண்ணி எந்த பாத்திரத்துல விழுகுதோ அது பூரா கரண்ட் பாயுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சாதாரண கரண்ட்டுக்கே அந்த சக்தி இருக்கும் பொழுது அம்மாளுக்கு இல்லையா, சுயம்புக்கு இல்லையா? அதனால நம்ம நிறுத்திக்கிட்டாலே இப்போ அதை ஊற்றும் பொழுது கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா அந்த பாலே பிரசாத பாலா மாறுது சக்தியில. அப்புறம் அந்த பாலை நம்ம என்ன பண்ணோம்னா, அபிஷேகம் மட்டும் வெளியே வந்தோடனே முதல்ல அங்க இருக்கிறவங்க நம்ம ஆளுக்கார் நடுவிரலால் அந்த பாலை தொட்டு நெத்தியில போட்டு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பிரசாதமா சாப்பிடணும், தலையில தெளிச்சுக்கணும். அப்புறம் வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்து மற்ற நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்குமே ஒவ்வொரு சொட்டு பிரசாதம் சாப்பிட சொல்லணும். அவங்களுக்கு அந்த நெத்தியில பொட்டு வச்சுடணும் சக்தியில. வீட்டுக்கு போற அந்த பழம் தெளிக்கணும். அடுத்து பாருங்க, அக்னி சட்டி எடுக்கிறோம். இந்த அக்னி சட்டி வந்துங்க எப்படி எடுக்கணும், வழக்கமா நம்ம பல மாதிரி எடுத்துக்கிட்டு வர்றோம். எடுத்து முடிச்சிடுறா, ரைட்டு, காலி வயல உண்டு அதை இறக்கி வச்சிட்றா. அப்புறம் என்ன செய்யணும், அந்த அக்னி சட்டியை அந்த அக்னியெல்லாம் அங்கேயே கொட்டி போட்டு காலியா இருக்கிற அந்த அக்னி சட்டியை சூடு ஆறின பின்னால எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டுகிட்டு வரோம். அந்த அக்னி சட்டியில் இருக்கிற கறியை எடுத்து நெத்தியில வச்சுக்கிறோம்.
பொட்டா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த சட்டியை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சிடணும் ஒரு பாதுகாப்பான இடத்துல. வாரம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் ஒரு சூடத்தால பருத்தி போட்டு மூலம் மந்திரம் சொல்லி அதுக்கு ஒரு தீபாரணம் பண்ணணும். தீபாரணம் பண்ணி அதை விழுந்து கும்பிடணும். இப்படி செஞ்ச அப்படின்னா நம்ம வீட்டில தீ விபத்துக்கள் ஏற்படாமல் அம்மா தடுக்கும். அந்த மாதிரி செய்யணும். அடுத்த வருஷம் நம்ம ஆடிப்புற விழாவுக்கு கலந்துக்கும் பொழுது அந்த அக்னி சட்டியை தீபாரணம் பண்ணி திருஷ்டி கழிச்சு எடுத்து பழைய அக்னி சட்டியை நம்ம எங்க எடுத்தோமோ அங்க கொண்டு ஒப்படைச்சிடலாம். இப்போ மருவத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னா அருகிலுள்ள மன்றத்திலேயே சக்தி பீடத்திலேயே கொண்டு போய் அதை வச்சுட்டு அப்ப நம்ம புது சட்டி எடுத்து அக்னி சட்டி எடுக்கலாம் சக்திகளே. அடுத்தது பாருங்க, இந்த ஆடிப்பூர விழாவில் நம்ம எப்படி கலந்துக்கோன்னு அதையும் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பழைய சக்தி ஒளியில் இருக்குதுங்க. 3ஆம் பிறையை தரிசனம் செய்து, இது ரொம்ப சாதாரணமான வேலை இல்லைங்க. ஏன்னா ஆடிப்புற தேடி புடின்னு பழமொழி. கண்டிப்பா வானம் வந்து கருக்கலாத்தான் இருக்கு, வெளுத்த வானமா இருக்காது. வெளுத்த வானம் இருந்தா தான் அந்த 3ஆம் பிறை ஈஸியா தெரியும். அது தெரியறதா ஒரு 10 நிமிஷம் தான் தெரியும். கருக்கல் எங்க போய் தெரியுங்க. தெரிஞ்சா பாருங்க, எல்லாம் விட்டுருங்க, தப்பு இல்லை. 3ஆம் பிறையை தரிசனம் செய்து அப்புறம் நாகபீடத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் போட்டு பார்த்தப்ப இந்த பாத்ரூம் பக்கத்தில் அம்மா ஏற்பட மாட்டாங்க, அங்கே நம்ம எலுமிச்சம்பழம் தீபம் போட்டுறோம். 3 பழம் 6 தீபம் போட்டுறோம். அப்புறம் நம்ம அடுத்த நாள் அக்னி சட்டி எடுக்கணும். இப்படி வரிசையா 3ஆம் பிறை தரிசனம் பண்ணிக்கிறோன்னு, அப்புறம் எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும். அப்புறம் நம்ம கஞ்சி கலையும் எடுக்கணும் சக்திகளை. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். எது முதல்ல நம்ம சௌகரியமா செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கலாம். கஞ்சி கலத்தை எடுத்தாலும் சரி, அக்னி சட்டி எடுத்தாலும் சரி, எது நம்ம சரி எப்படியும் 3ஐயும் செஞ்சு முடிச்சிடணும் சக்தியில. அவ்வளவுதான். அப்புறம் பாரத சக்தியில இந்த ஆடிப்புற விழாவே அம்மா எதுக்காக பண்றாங்க அப்படின்னா மழைக்காகத்தான் பண்றாங்க. நம்மளுக்கு நல்லா மழை வளம் வேணும் அப்படிங்கிறத செய்யறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மள மருவத்தூர் எடுக்கிற, சக்தி பீடத்தில் எடுக்கிற, அப்புறம் மன்றங்களே எடுக்கிறோம். ஒரு சமயம் அம்மா எங்களுக்கு சொன்னாங்க, அந்த காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, கஞ்சி கலையம் எடுத்த பின்னாலதான் மழை பெய்யும்னு இல்லைடா, நீ மருவத்தூருக்கு ஆடிப்புற விழாவுக்கு வர்றையல்லவா, அப்பவே உன்னால மழை பெய்ய வைக்க முடியும், உனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குற அப்படின்னாங்க. பாருங்க, அம்மா ஒரு உணவு சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னா, மருவத்தூருக்கு நம்ம கிளம்புற ஆடிப்புற விழாவுக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம வேனை கூட தயாரா நிறுத்திக்கலாம், வேணா வாகனத்தை ஏதோ நிறுத்திக்கலாம் தயாரா வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம சக்திகளெல்லாம் சேர்ந்து கஞ்சி கலைய சட்டி, புதுச்சட்டி வாங்கி அதைய கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பூசி பொட்டு வச்சு வேப்பலை கட்டி அதுக்குள்ள பச்சரிசி போட்டு, அவன் சாதாரண பச்சரிசி போட்டா சரி, வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதை தூக்கி தலையில் வச்சு எல்லாருமே ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு ஊர்வலமா வந்து அப்புறம் அப்படியே நம்ம அந்த சட்டியோடவே கிளம்பிட வேண்டியதா. அது பைக்கில் வச்சு மருவத்தூர் கொண்டு வந்துட வேண்டியது. இங்கே கொண்டு வந்து நம்ம அதை கொடுத்து போட்டு அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த கஞ்சி கலையத்தை வாங்கிக்கலாம், மாமூலம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க கஞ்சி காய்ச்சி தரமாட்டாங்க, நாங்களே காய்ச்சி கொண்டுட்டு போவோம். இது அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்களா, சரி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவி என் குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு வயசு 5 வயசு ஒன்று 7 வயசு ஒன்று எதை செஞ்சோம் சக்தியில. எப்படி செஞ்சோம் அப்படின்னா, நாங்கள் 4 பேர் மட்டும் அம்மா சொல்லி கொடுத்தபடியே அந்த கஞ்சி கலையத்தை புதுச்சட்டியை ரெடி பண்ணி அதில் வெறும் பச்சரிசி போட்டுக்கிட்டு, கஞ்சியெல்லாம் கிடையாது, வெறும் பச்சரிசி தான். அதான் மருவத்தூர் கொண்டு கஞ்சி காய்ச்ச பயன்படுத்த போகிற பச்சரிசி அதை போட்டு தலையில் வச்சு நாங்கள் ஊரை சுற்றி ஊர்வலமாக வந்தோம். ஊர்வலம் முழுசா வரலைங்க. எப்படி வந்தோம், எங்கள் ஊர் ரத வீதி, நடுவில் பிளஸ் மார்க் மாதிரி வீதியும் இருக்குது. அப்போ அந்த பிளஸ் மார்க் வீதி வெளியே வந்தோம்னா கால் சுத்து வந்தாலே போதும், ஒரு பகுதி ஒரு குவார்டர் ஊர்வலம் வந்துடு, கால் ஊர்வலம் வந்துடலாம். குழந்தைகளா இருக்கிறனால நாங்கள் அப்படி வந்துட்டோம். அந்த கால் ஊர்வலம் பண்ணினதுக்கு, கால் சுத்து வந்ததுக்கு வேனுக்கிட்ட நாங்கள் பக்கத்தால் வர மழை கொட்ட ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் நாங்கெல்லாம் கொடை பிடிச்சது தான் வண்டியில் ஏறினா தொடர்ந்து 2 மணி நேரம் கனமழை பெஞ்சுதுங்களாமா, எங்கள் ஊருக்காரெல்லாம் சொன்னாங்க. அதனால சக்திகளே, மழை பெய்கிற உபாயத்தை அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சாவி செவ்வாடைக்காரன் கையில் இருக்குது. நம்ம அதை செஞ்சோம்னா அம்மா ஆடி போறதுக்கு முன்னாலேயே மழை கொடுப்பாங்க சக்திகளே. ஓம் சக்தி.